திருச்சிற்றம்பலம் சாய்ராம். சாய்நந்தீஸ்வரா சத் சங்கத்தில் உள்ள அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு குருவினுடைய பாதங்களை பணிந்து வணங்கி இன்றைக்கு ஆத்ம விசாரம் பகுதியில் பகவத்கீதையில் 5ஆம் அத்தியாயம் விவேக சூடாமணியில் கோஷங்களை எல்லாம் கடந்து சாட்சாத்கார பரமானந்தம் அதனை அனுபவிக்கும் அந்த உன்னதமான நிலை, அதை பற்றிய பரமாச்சாரியாலின் விவரமான அந்த ஸ்லோகங்கள் இவற்றையெல்லாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஹரி ஓம். பகவத்கீதையில் 5வது அத்தியாயம் சந்நியாச யோகः பஞ்சமோऽध्यायः. அர்ஜுன உவாச்ச சந்நியாசம் கர்மணாம் கிருஷ்ண புனர்யோகம் ச சம்சசி யச்ரேயயேதயோர் ஏகம் தன்மே ப்ரூஹி சுனிஷ்சிதம். அர்ஜுனருக்கு சந்தேகம் ஏற்படுகின்றது. 4வது அத்தியாயமான ஞான கர்ம சந்நியாச யோகம், அவற்றில் பல ஸ்லோகங்களில் கர்மத்தை சந்நியாச பாவனையோடு ஆற்று என்று சொல்லிவிட்டு நிறைவான 42வது ஸ்லோகத்தில் அஞ்ஞான துதித்து உள்ளத்தில் உள்ள ஆத்மாவை பற்றிய அந்த ஜெயத்தை ஞானவாளால் வெட்டி யோகத்தை கைக்கொண்டு பாரதா எழுந்திரு. ஆக கர்ம சந்நியாசத்தை பற்றி அருளி செய்த கிருஷ்ண பகவான் நிறைவாக யோகத்தை கையில் எடுத்துக்கொள் என்று அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுகின்றார். அதனால் அர்ஜுனருக்கு இந்த சந்தேகம், கிருஷ்ணா கர்மத்தை துறக்கவும் பின்பு அதை கையாளவும் சொல்லுகின்றீர், இவ்விரண்டினுள் சிறந்தது எதுவென்று நிச்சயிக்கப்பட்டதை எனக்கு எம்பும் என்று அர்ஜுனர் விண்ணப்பிக்கின்றார் பகவான் கிருஷ்ணரிடம். அதற்கு பகவான் அருளுகின்றார், சந்நியாச கர்ம யோகஸ்ச நிஸ்ரேயஸ்ஸகரா உபௌ தயோஸ்து கர்ம சந்நியாசாத் கர்மயோகோ விசிஷ்யதே. கர்ம சந்நியாசம் கர்மயோகம் ஆகிய இந்த இரண்டும் சிறப்பை தரும். எனினும் கர்ம சந்நியாசத்தை விட கர்மயோகமே மேலானது. இதற்கு சுவாமி சித்பவானந்தர் தன்னுடைய விளக்க உரையில் ஸ்ரேயஸ் அல்லது சிறப்பு என்பது முக்தி, ஜீவன் அடைபவைகளுள் தலை சிறந்ததாகிய முக்தியானது. இதற்கு முன்னர் உள்ள ஸ்லோகங்களிலேயே இந்த இயற்கையினுடைய இந்த வடிவமைப்பு, இந்த கட்டமைப்பே எதற்காக இந்த பிரகிருதியானது படைக்கப்பட்டது, மனித உயிர்கள் ஆன்மா மேன்மையான அந்த நிலையை, முக்தி நிலையை, சாட்சாத்கார பரமானந்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இயற்கையே கட்டமைக்கப்பட்டுள்ளது, வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த இயற்கையினுடைய நியதி என்று சொன்னார். அதுபோல் அதை வலியுறுத்தும் விதமாக ஜீவன் அடைபவர்களுள் தலை சிறந்ததாகிய முக்தியானது கர்ம சந்நியாசத்தால் அடையப்படும். அதே முக்தி கர்ம யோகத்தாலும் அடையப்படும். கர்மயோகம் சாந்தியையும் ஞானத்தையும் எப்படி தரும் என்று எண்ணலாம். அதற்கு விளக்கம் இதோ இந்த ஸ்லோகத்தினால் அருளப்படுகின்றது. பெருந்தோள் உடையாய் வெறுப்பும் விருப்பும் இல்லாதவன் நித்திய சந்நியாசி எனப்படுகின்றான். இருமைகளை கடந்தவரே சந்நியாசி, விருப்பு வெறுப்பு இல்லாதவர். ஏனெனில் இருமைகள் அற்றவன் எளிதில் பந்தத்திலிருந்து விடுபடுகின்றான். அதாவது இதைத்தான் விவேக சூடாமணியில் உபாதிகள் என்று ஆதிசங்கர பகவத்பாதால் அருளியிருந்தார். உபாதிகள் என்பது நிர்பந்தங்கள், அதாவது கண்டிஷன்ஸ். இஃப் என்பது கண்டிஷனல் கிளாஸ் என்று ஆங்கிலத்தில் உண்டு. அதே போல் இது இருந்தால் இன்பம், இது இல்லை என்றால் துன்பம், இல்லை இது இல்லை என்றால் இன்பம், இது இருந்தால் துன்பம்.
இப்படி இந்த இந்த உபாதிகள்தான் நம்முடைய இருமைகளை நிர்ணயிக்கின்றது. ஆகையினால் நாம் இன்ப துன்பத்துள் உழலுகின்றோம், இருமைகளுள் அகப்பட்டவர்களாகின்றோம். ஆகையினால் இந்த பற்றுகளிலிருந்து விடுபட்டவன் சந்நியாசி, அவன் இருமைகள் அற்றவன், அவன் பந்தத்திலிருந்து எளிதில் விடுபடுகின்றான். மனிதனை கட்டுப்படுத்துவது கர்மம் அல்ல. கஷ்டப்பட்டு வேலை செய்வதை ஒருவன் வெறுப்பானாகில், அல்லது வேலை செய்யாது சோம்பித்திருவதை ஒருவன் விரும்புவானாகில், அவன் இன்ப துன்பம் முதலிய இருமைகளில் கட்டுண்டவன் ஆகின்றான். ஆக வேலை இல்லாது இருந்தால் எனக்கு இன்பம், வேலை இருந்தால் எனக்கு துன்பம், இந்த கண்டிஷன்ஸ், இது கண்டிஷனல் லையபிலிட்டி. இந்த நிர்பந்தங்கள், இந்த உபாதிகள் நமக்கு ஒரு கடனாக உள்ளது நமக்கு. அப்படி அவை இருமைகளுக்கு நம்மை உட்படுத்துகின்றது. அதனால் இன்ப துன்பத்தை நாம் அனுபவிக்கின்றோம். இந்த சூழல், காலம், நேரம் இவையெல்லாம் நம்மை கட்டுப்படுத்துகின்றது. இவைதான் நம்மை பந்தப்படுத்துகின்றது. அதனால்தான் காலம், நேரம், வர்த்தமானம் என்று சொல்லுவார்கள். காலம், நேரம், சூழல் இவற்றை கடந்து இறைவன் நிற்கின்றான். ஆக அந்த இறைத்தன்மையை நாம் உணர வேண்டும் என்றால் இந்த மூன்றையும் கடந்து நிற்க வேண்டும். நான்காவது ஸ்லோகத்தில் சாங்கிய யோகௌ ப்ருதக் பாலா பிரவதந்தி ந பண்டிதாக ஏகம் அப்யாஸ்தித சம்ய உபயோர் விந்ததே பலம். வெவ்வேறு ஆனவைகள் என்று பிரவதந்தி பேசுகிறார்கள். எதை? சாங்கியம், யோகம் இவைகளை வெவ்வேறு என்று பேசுகின்றார்கள். ஆனால் பண்டிதர்கள் அவ்வாறு பேசுவது இல்லை. அவை ஏகம், அவை ஒன்றே என்று சொல்லுவார்கள். சாங்கியமும் யோகமும் வெவ்வேறென்று பாலர் பகர்வர், பண்டிதர் அங்கனம் பேசார். இவற்றுள் ஒன்றை உறுதியாய் அனுஷ்டிப்பவன் இரண்டின் பலனையும் அனுபவிக்கின்றான். எவ்வாறு அனுபவிக்கின்றான்? அறிவை கையாண்டு இயற்கையின் இயல்பு எத்தகையது என்று எண்ணி பார்ப்பதுதான் சாங்கியம். சாங்கியம் என்பது யாது? அறிவை கொண்டு இயற்கையின் இயல்பு எத்தகையது என்று எண்ணி பார்ப்பது. ஞான மார்க்கம் என்பதும் இதுவே. இயற்கையோடு இயைந்து நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகள் மாயையினால் நமக்கு புகுத்தப்பட்டது, திணிக்கப்பட்டது, இவற்றிலிருந்து நாம் மூன்றாவது ஒரு நபராக தள்ளி இருந்து இவற்றை சாட்சியாக பார்த்து கொண்டு, அதாவது ஒரு அப்சர்வராக இருந்து கொண்டு நாம் இயற்கையோடு இயைந்து நாம் கர்மங்களை ஆற்றுவது, அதுவே சாங்கிய யோகம், அதுவே ஞான மார்க்கம். அப்படி விசாரித்து பார்க்கும் இடத்து பிரகிருதியில் பற்று வைப்பதே துன்பம் அனைத்துக்கும் முதற் காரணம் என்பது விளங்கும். பிரகிருதியினின்று விலகி இருத்தலே முக்தியாகிறது. இனி யோகம் என்பது கர்மத்தின் மூலம் பிரகிருதியோடு தொடர்பு வைத்தலாகும். பிரகிருதி என்பதே மாயையின் காரியம்தான். ஆனால் பற்றுகளோடு அந்த பிரகிருதியிடம் அதனோடு சேர்ந்து நாம் பயணிப்பதும் பற்றற்று பிரகிருதியினோடு பயணிப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது. அப்படி பற்றற்று பயணிக்கும் பொழுது அந்த பிரகிருதியே நமக்கு உண்டான அந்த மார்க்கத்தை அது நமக்கு வழிகாட்டுகின்றது. ஒரு யோகமாக சந்நியாச யோகத்தில் இருந்து கொண்டு கர்மத்தை ஆற்றுவதும் அதுவே ஞானமும் ஆகின்றது என்பதைத்தான் இதில் பகவான் கிருஷ்ணன் நமக்கு புரிய வைக்க அவர் இந்த அறிவுரைகளை வழங்குகின்றார். பற்றில்லாது கர்மம் செய்பவனுக்கு பிரகிருதியானது தாய் போன்று துணை புரிகின்றது. அந்த மாயை அந்த நேரத்தில் அகன்றுவிடும். அதனால்தான் சங்கராச்சாரியார் அருளி இருந்தார், என்றைக்கு இந்த மாயையிலிருந்து நாம் விலகுகின்றோமோ, இந்த உடல், இந்த மனம், இந்த புத்தி இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவை அல்லாத ஒரு சாட்சாத்காரமாக நிலையான ஒரு வஸ்து பொருள் இருக்கிறது என்கின்ற ஒரு அந்த ஞானத்தை பெறும் பொழுது இந்த பொய்யான விடயங்கள் நிலையில்லாதது அது முடிவுக்கு வரும் அப்படின்னு சொன்னார் அல்லவா? அதே போல் அப்போ அந்த ஒரு தருணத்தில் இந்த பிரகிருதியானது எப்படி செயல்படும்? நமக்கு தாய் போல செயல்படும். ஆற்றலும் அறிவும் ஆனந்தமும் பெருகும்படி நமக்கு செய்கின்றது. பெருந்தோள் படைத்தவா கர்மயோகம் செய்யாது கர்ம சந்நியாசம் பெறுதல் எளிதன்று.
கர்மயோகம் செய்யும் முனிவனோ விரைவில் பிரம்மத்தை அடைகின்றான். கர்மயோக நிஷ்டன் மனம் தெளிந்தவன், உடலை வென்றவன், இந்திரியங்களை அடக்கியவன், தனது ஆத்மாவே உயிரனைத்துக்கும் ஆத்மா என காண்கின்றவன், கர்மம் செய்யினும் கட்டு உண்பது இல்லை. அவன் கர்மத்தை செய்தாலும் கர்ம யோகியாக அவன் செய்யும் பொழுது அந்த கர்மத்திற்கும் அவன் கட்டுண்பது இல்லை. ஜீவர்கள் எல்லாம் கர்மத்தில் ஈடுபடுகின்ற அளவு அதில் கட்டுண்டு கீழ்மையடைகின்றனர். ஆனால் கர்மயோகி கர்மம் செய்கின்ற அளவு அதிலிருந்து விடுதலை பெறுகின்றான். அந்த கர்மத்தில் அவன் பற்று வைக்காது அந்த கர்ம யோகியாக அதை ஆற்றுகின்றான். பிரகிருதியோடு ஏய்ந்து அந்த கர்மங்களை ஆற்றும் பொழுது நாம் ஒரு யோக நிலையில் நாம் நிலைப்படுகின்றோம். அதனோடு பந்தப்படுவது இல்லை. நிஷ்காமியமாக கர்மம் செய்யப்படுவதனால் நிராசை மனத்தெளிவு உண்டு பண்ணுகின்றது. மனத்தில் சஞ்சலம் ஏற்படுவதில்லை, ஏமாற்றங்கள் பிறப்பது இல்லை, அதிகப்படியான ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படுவதில்லை. இன்னும் எளிமையாக நாம் புரிந்து கொள்ளலாம் என்றால் சத்துவ நிலையில் சத்துவ குணத்தோடு நம்முடைய காரியங்கள் செயல்படுகின்றன. அங்கே தமசும் இல்லை, ரஜசும் இல்லை. ஆசை அகலுகின்ற அளவு உடலும் இந்திரியங்களும் வசப்படுகின்றன. நிராசை நாளடைவில் ஞானமாக வடிவெடுக்கின்றது. ஆசைகள் குறைய குறைய நிராசை நம்மை ஆட்கொள்கின்றது. அந்த நிராசையே ஞானமாக வடிவெடுக்கின்றது. எல்லா உயிருக்கும் அந்தர்யாமியாக இருப்பவர் பரமாத்மா. அவர் ஒருவரே என்ற அந்த அனுபவம் ஞானத்தினுடைய பயன். முதலில் ஆசைகளிலிருந்து விடுபடுகின்றோம். நிராசையானவர்களாக மனம் தெளிவு அடைகின்றது. நிஷ்காமியமாக கர்மத்தை செய்கின்றோம். கர்ம யோகி ஆகின்றோம். கர்மயோகி ஆகும் பொழுது ஞானம் நம்மளுக்கு கைவரப்பெறுகிறது. அந்த ஞானத்தின் பயனாகத்தான் பரமாத்மா ஒருவரே என்ற அந்த ஒரு சாட்சாத்கார பரமானந்த அனுபவத்தை நம்மால் அடைய முடியும். இங்கே நம் கர்மபந்தத்தை நீக்குவதனால் கர்மயோகமே கர்ம சந்நியாசமாக பரிணமிக்கிறது என்று கர்மயோகத்தையும் கர்ம சந்நியாசத்தையும் ஒன்றை அனுஷ்டிக்கும் போதே இன்னொன்றினுடைய பலனும் உனக்கு கிடைக்கும் சஞ்சய் அர்ஜுனா என்று பார்த்தாய் என்று கிருஷ்ண பகவான் அருளுகின்றார். 8வது மற்றும் 9வது ஸ்லோகங்களில் தத்துவம் தெரிந்த யோகி பார்க்கினும் கேட்கினும் தீண்டினும் மோப்பினும் அருந்தினும் நடக்கினும் உறங்கினும் சுவாசிக்கினும் பேசினும் கழிக்கினும் பிடிக்கினும் கண் திறக்கினும் கண்மூடினும் பொறிகள் புலன்களில் போகின்றன என்று உறுதி கொண்டு நான் ஒன்றையும் செய்கிறேன் இல்லை என்று நினைப்பான். தத்துவம் திறந்த யோகியானவர் எப்படி? நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்வன் சப்ருஷன் ஜிக்ரன் நஷ்னன் கஷ்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விஸ்ருஜன் கிருண்ணன் நிமிஷன் அபி இந்திரியானீந்திரியார்த்தேஷு வர்தந்த இதி தாரயனு. இதில் பஷ்யன் என்பது பார்க்கினும், தத்வித தத்துவ ஞானி, அவன் ஆத்மஸ்வரூபத்தில் நிலைத்துள்ள தத்துவ ஞானி. பஷ்யன் பார்க்கினும், ஸ்ருண்வன் கேட்கினும், ஸ்பிருஷன் தீண்டினும், ஜிக்ரன் மோப்பினும், அஷ்ணன் அருந்தினும், கஷ்சன் நடக்கினும், ஸ்வபன் உறங்கினும், ஸ்வசன் சுவாசிக்கினும், பிரலபன் பேசினும், விஸ்ருஜன் கழிக்கினும், கிருஹ்ணன் பிடிக்கினும், உன்மிஷன் கண்விழிக்கினும், நிமிஷன் கண்மூடினும், அபி கூட இந்திரியாணி இந்திரியங்கள், இந்திரியார்த்தேஷு இந்திரியார்த்தங்களில், வர்தந்தே இதி இயங்குகின்றவன் என்று உறுதிப்படுத்தி கொண்டு, கிஞ்சித் ஏவ ஒன்றையும் ந கரோமி நான் செய்கிறேன் இல்லை, இதி மன்யேத இப்படி நினைப்பான். இத்தனை விடயங்களில் இந்திரியங்கள் வாயிலாக ஒரு தத்துவம் தெரிந்த யோகி இந்த விஷய அனுபவங்களில் அவன் ஈடுபட்டாலும் அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? நான் செய்கிறேன் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு தான் இருக்கும் அவனுக்கு.
வாழ்க்கை சம்பந்தமான செயல்கள் யாவும் சரீரத்தில் நடைபெறுகின்றன. ஆன்மாவுக்கோ செயலில்லை என்ற உண்மையை தெரிந்து அதில் நிலைத்திருப்பவனுக்கு நான் கர்த்தா என்ற எண்ணம் இல்லை. ஆத்மஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவனுக்கு, அதாவது கர்மயோகியாக கர்ம சந்நியாசத்தை அனுஷ்டித்து ஞானத்தை அடைந்து சாட்சாத்கார பரபிரம்ம ஸ்வரூபத்தை அனுபவிப்பவனுக்கு, அந்த ஸ்வரூபத்தில் திளைத்திருப்பவனுக்கு ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், பிராணன் ஆகியவைகளின் செயல்கள் தன்னுடையவைகளாக தென்படாது. பிரம்மத்தை சார்ந்து பற்றுதலை துறந்து கர்மங்களை செய்கின்றவன் நீரில் தாமரை இலை போன்று பாபத்தில் பந்தப்படுவது இல்லை. தாமரை இலை எப்படி தண்ணீரில் அந்த தாமரை இலை அதனுடைய அந்த ஒரு நிலைப்பாடு இருக்கிறதோ, அதே போல ஒரு யோகி, கர்மயோகியானவன் அந்த நிலையிலேயே இருப்பான் என்று சொல்லி, யோகிகள் பற்றை துறந்து சித்த சுத்திக்காக வெறும் காயத்தாலும் மனதாலும் புத்தியினாலும் இந்திரியங்களாலுமே கர்மம் செய்கின்றான். பற்றற்று இவன் இந்த செயல்பாடுகளை மேற்கொள்கின்றான் என்று சொல்லி, அவனுக்கு எதிலும் பற்று இருக்காது. அதாவது அவன் காரியத்தில் பற்றற்றவனாக இருக்கின்றான். அந்த காரியத்தினுடைய பயன், அந்த வினையினுடைய பயனிலும் அவனுக்கு பற்று அல்ல. வினை பயனில் பற்றற்று நிஷ்டையினின்று உதிக்கும் சாந்தியை அடைகின்றான். யோகம் செய்யாதவன் ஆசைக்கு வசப்பட்டு பயனில் பற்று வைத்து பந்தப்படுகின்றான். ஒரு காரியம் செய்கின்றோம், அதற்குண்டான பலனை நாம் அனுபவித்து விட்டோமானால், துன்பத்தை அனுபவித்தால் அடுத்ததாக அது நாம் செய்ய வேண்டிய காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தை நாம் செய்ய மாட்டோம். அதே சமயத்தில் இன்பத்தை அனுபவித்து விட்டால் அந்த காரியம் அதன் வாயிலாக நம்முடைய இந்திரியங்கள் ஆகியவை விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மனம், எண்ணங்கள், அதன் வாயிலாக செயல்கள் பிரகிருத்தியோடு இயைந்த காரியங்களாக அவை இல்லாவிட்டாலும் நம்முடைய தன்முனைப்போடு அதை நாம் செய்ய ஆரம்பிப்போம். அதுதான் முயற்சிக்கும் முனைப்புக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. முயற்சி என்பது இயற்கையோடு பிரகிருதியோடு நாம் இயைந்து செய்யும் பொழுது நடக்கக்கூடியது. அதே சமயத்தில் தன்முனைப்பு என்பது அகங்காரத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் தன்முனைப்பு. தன்னை வசப்படுத்திய தேகியானவன் கர்மங்களை எல்லாம் விவேகத்தால் விலக்கிவிட்டு ஒன்றும் செய்யாதும் செய்விக்காதும் நவவாயில் நகரில் இன்புற்றிருக்கின்றான். சர்வ கர்மாணி மனசா சந்நியஸ்யாஸ்தே சுகம் வசி நவத்வாரே புரே தேஹி நைவ குர்வன்ன காரயன். நவத்வாரங்கள் உள்ளது இந்த உடல். அதனால் இந்த நவவாயில் நகரில் இன்புற்றிருக்கிறான். நவத்வாரங்கள் உடைய இந்த உடல் என்னும் இந்த நகரில் அவன் சுகமாக விவேகத்தோடு வீற்றிருக்கின்றான். இந்த கர்மம் பிரகிருதிக்கு உரியது, ஆன்மாவுக்கு அல்ல என்பதை 14 17 வரையில் உள்ள ஸ்லோகங்கள் நமக்கு எடுத்து காண்பிக்கின்றன. யாருடைய பாப புண்ணியத்தையும் பரமாத்மா பொருட்படுத்துவதில்லை. ஞானம் அஞ்ஞானத்தால் மூடப்பட்டிருக்கிறது. ஆதலால் உயிர்கள் மயக்கம் அடைகின்றன. பிரம்மத்தில் புத்தியை வைப்பவர் அதுவே தாமாக இருப்பவர், அதிலேயே உறுதியாயிருப்பார், அதையே புகலிடமாக்குவார். ஞானத்தால் பாபங்களை போக்கடிப்பவர் பின்பு பிறப்பது இல்லை. ஞானத்தால் பாபங்களை போக்கடிப்பவர் யார் பாபம் செய்பவராகின்றார்? இந்த கர்மத்தில் நாட்டம் வைக்கின்றவர்கள். அவர்கள் யோக நிலையை, அதன் வாயிலாக ஞானத்தை, பரபிரம்ம ஸ்வரூபத்தை அனுபவிக்க முடியாது. அதனால் அவர்களுடைய இந்த துக்க பவ சாகரம் நீண்டு கொண்டே சென்று கொண்டிருக்கும். தத்புத்தயஸ்ததாத்மான தன்னிஷ்டாஸ்தத்பராயணாக கச்சந்த்ய புனராவிருத்திம் ஞான நிர்தூத கல்மஷா. தன்னிஷ்டா அதிலேயே உறுதியாக இருப்பவர்கள். தத்பராயணாக அதையே புகலிடமாக கொண்டவர்கள். ஞான நிர்தூத கல்மஷா ஞானத்தால் பாபங்களை போக்கடித்து கொண்டவர்கள். அப்புனராவிருத்திம் திரும்பவும் பிறவாமையை கச்சந்தி அடைகிறார்கள். அப்புனராவிருத்தி திரும்பவும் பிறவாமையை அடைகின்றார்கள். திரும்பவும் பிறவாமையை அடைகின்றார்கள் என்றால் ஏற்கனவே
பிறவாமை என்கின்ற நிலையில் இருந்த அந்த ஆன்மாவானது நித்திய பொருள் பிறப்பில் அது உழலுகின்றது. ஆகையினால் மீண்டும் அது தன்னிலைக்கு செல்லுகின்றது. இந்த ஞானத்தை அது பெறப்பெற்றால், பிரம்மஸ்வரூபத்தில் அது நிலை பெற்றால் என்று சொல்லுகின்றார்கள். கல்வி அடக்கமுடைய பிராமணனிடத்தும் பசுவினிடத்தும் யானையினிடத்தும் நாயினிடத்தும் நாயை தின்னும் கீழோனிடத்தும் ஞானிகள் சமதிருஷ்டியே வைக்கின்றனர். அவர்களுடைய பார்வை ஒரே மாதிரியாக இருக்கிறது. சமதிருஷ்டி என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஞானியினுடைய அந்த ஒரு பிரம்ம ஞானத்தை அவர்கள் இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக விளக்குகின்றார்கள். ந பிரக்ருஷ்யேத் பிரியம் பிராப்ய நோத்விஜேத் பிராப்ய சாப்ரியம் ஸ்திரபுத்திரசம்மூடோ பிரம்மவித் பிரம்மநிஸ்திதஹ. பிரம்மத்தை அறிந்தவன், பிரம்மத்தில் நிலை பெற்றவன், உறுதியான அறிவுடையவன், மனக்குழப்பமடையாதவன், பிரியமானதை பெற்று இன்பம் அடைவதும் இல்லை, பிரியமில்லாததை பெற்று துன்பம் அடைவதும் இல்லை. இருமகளை கடந்து நிற்பது, பிரம்மத்தில் தன்னுடைய சித்தத்தை நிலைநிறுத்துவது, பற்றற்று இருப்பது, மன தெளிவு பெறுவது, கர்ம யோகியாக வாழ்வது, ஞானத்தை அடைவது, பிரம்மஸ்வரூபத்தை அனுபவிப்பது. இந்திரிய விஷயங்களில் தோன்றிய போகங்களே துன்பத்துக்கு ஏதுவானவைகளாம். குந்தியின் மகனே, ஆதி அந்தமுடைய அவைகளில் ஞானி இன்புறுவதும் இல்லை என்று சொல்லி, ஆத்மாவில் இன்பம் துய்த்து ஆத்மாவில் கிரீடித்து இன்னும் ஆன்மாவில் உள்ளொளி காணும் யோகி தானே பிரம்மமாகி பிரம்மம் நிர்வாணத்தை அடைகின்றான் என்று 24வது ஸ்லோகத்தில் அருளுகின்றார் பகவான் கிருஷ்ணர். யோந்தஸ் சுகோந்தராராம சதாந்தர்யோதிரேவ யஹ சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோதி கச்சதி. விருப்பு வெறுப்பினின்று விடுபட்டு மனதை அடக்கி ஆன்ம ஞானம் அடையப்பெற்ற சந்நியாசிகளுக்கு யாண்டும் மோட்சம் உள்ளது என்று இந்த சந்நியாச யோகத்தில் உள்ள 26வது ஸ்லோகத்தின் வாயிலாக நமக்கு பகர்கின்றார் கிருஷ்ணர். யாண்டும் மோட்சம் உள்ளது என்பதன் பொருள் யாது? இங்கு இவ்வுடலத்தோடு இருக்கும் பொழுது அத்தகைய பரிபாகமுடைய துறவிகள் ஜீவன் முக்தர்களாக இருக்கின்றார்கள். உடலோடு இருக்கும் பொழுதுமே முக்தி அடைந்த மகான்கள் அவர்கள் ஜீவன் முக்தர்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இந்த உடலத்தை விடும் பொழுது அவர்கள் விதேக முக்தர்கள் ஆகின்றார்கள். ஆக எப்பொழுதும் அவர்கள் முக்தர்களே. காம குரோத வியுக்தானாம் யதீனாம் யதசேதசாம் அபிதோ பிரம்ம நிர்வாணம் வர்ததே விதிதாத்மனாம் என்ற ஸ்லோகம் விருப்பின்றி விடுபட்டு மனதை அடக்கி ஆத்ம ஞானம் அடையப்பெற்ற சந்நியாசிகளுக்கு யாண்டும் மோட்சம் உள்ளது என்று சொல்லி இந்த சந்நியாச யோகத்தில் உள்ள 29வது நிறைவான ஸ்லோகமானது போக்தாரம் யஜ்ஞ தபசாம் சர்வலோகம் மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ரிச்சதி. யஜ்ஞம் தபசு இவைகளை அனுபவிப்பவனும் உலகனைத்துக்கும் ஈசனும் உயிர்களுக்கெல்லாம் நண்பனும் நான் என்று அறிபவன் சாந்தி அடைகின்றான். யஜ்ஞம் தபசு ஆகிய இவைகளை செய்விக்கும் கர்த்தாவாயிருப்பவரும் இவைகள் வாயிலாக யோகியால் அடையப்பெறும் தெய்வமாக இருப்பவரும் நாராயணனே. உலகம் முழுதையும் அவர் ஆளுகின்றார். அப்படி செய்வதனால் அவரிடத்து அன்பு இல்லாது போய்விடவில்லை. கைமாறு கருதாது எல்லா உயிர்களுக்கும் நன்மையே செய்கின்றார் அவர். எல்லாருடைய உள்ளத்திலும் மனசாட்சியாக வீற்றிருந்து அவரவர் கர்மத்துக்கு ஏற்ற பலனை அவர் எடுத்து வழங்குகின்றார். செயலுக்கு தலைவனாயிருப்பது போன்று அறிவிக்கும் அறிவாக இலங்குகின்றவர் அவர். இந்த உண்மையை அறிகின்றவர்களுக்கு மனசஞ்சலம் இல்லை, சாந்தி தானே வந்தமையும். இறைவனிடத்தில் சரணாகதி புகுவிப்பாயாக. அவனே எல்லாருடைய அறிவுக்கும் அறிவாக இருக்கின்றான். அவரவர் ஆற்றிய வினைகளுக்கேற்ற பலன்களை அவர் சாட்சியாக இருந்து எந்த ஒரு வெறுப்பும் இல்லாது இறைவன் அன்பே உருவமாக
பந்தவாசங்களிலிருந்து விடுபட்டவனாக, நிர்மலமாக, நிர்விகாரமுடையவனாக, எல்லா உயிர்களையும் ஒன்றாக பாவிப்பவனாக இருந்து அவன் நம்மை வழிநடத்துகின்றான். நம்முள் உள்ள மனசாட்சியாக அவனே இருக்கின்றான். அவனிடம் சரணடைவாயாக, நீ மனசாந்தி அடைவாய் என்று சொல்லி இந்த 5வது அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் பகவான் கிருஷ்ணர். இதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீகிருஷ்ணார்ஜுன சம்வாதே சந்நியாசயோகோ நாம பஞ்சமோऽध्यायः. ஹரிஹி ஓம்.